3 வயசுலேருந்து அப்பா விட்டுட்டு போனாரோ அப்போலேருந்து வாயில் அப்பான்றது வார்த்தை வந்து வராது. நாங்கள் அடுத்த போய் கையே இல்லை எங்களோட அம்மா வெளியே வச்சு வந்து அந்த காசை கொண்டு தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அவன் எதிர்காலம் மாறணும். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் குடும்பத்தை கைவிட மாட்டேன், கட்டி காத்துருவேன். கல்யாணம்டா வாழ்க்கை ரேகண்டா, ஆனால் அந்நிய வாழ்க்கை தான் தூரத்து சொந்தம் தான். ஆனால் ஜாடி கேட்ட மூடி போல் அமையும். வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டம் துக்கம் துயரம் நன்மை தீமை நல்லது கெட்டதெல்லாம் ஒரு அளவுக்கு பட்டு தான் உட்காந்துருக்கு செல்வாக்கு. எத்தனை பெற்றாலும் ஒரு ஆணும் பொண்ணு தான் அவனை ஆதரிக்கும். கேட்கும்போது அம்மா அழுதுட்டா, அக்காவும் வந்து கேட்கும்போது அழுதுட்டாங்க. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் டைட்டிலே என்னடா புதுசாக இருக்குது அப்படி சொல்லி. ஆமாம் புதுசு தான், இது நாங்கள் கூட எதிர்பார்க்கல. அதாவது இன்னைக்கு காலையில் எல்லோரும் எந்திரிச்சு வழிவிட்டு வளமையை போல் மாதமானாலே வந்து கோட்ஸு வாசற்படி வந்து ஏறி இறங்குறது வந்து வழக்கம். 2.5 வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. தீர்ப்புக்கு வந்து பார்த்து இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ அப்படி போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வழிவிட்டது வந்து நான் உள்ள வழிவிட்டு வழியில் வரலான்னு பார்க்கும்போது ஹாலுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, சாஸ்திரம் சொல்கிற மாதிரி. பார்த்தா அக்கா வந்து சாஸ்திரம் கேட்டுக்கொண்டிருக்கான். சடன் வந்து நான் கேமரா எடுத்துக்கொண்டு வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு ஆங்கிளில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ செட் பண்ணி வச்சுட்டு பார்த்தா அப்படியே அக்காவுக்கும் சொல்லி முடிச்சுட்டாங்க. பக்கத்தில் நானும் இருந்தேன். சரி நமக்கு நம்பிக்கை இல்லாட்டி சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது அது ஒரு எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு பழக்கம். நம்பிக்கை இல்லைன்னாலும் நான் அதை வந்து அப்போ கூட நம்பிக்கை வருதா அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி ஒன்று தான் வந்து. ஸோ நானும் வந்து சாஸ்திரம் கேட்டேன். அதில் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. ஸோ ஒரு 100% வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அம்மா கேட்டாங்க. அம்மா கேட்கும்போது அம்மா அழுதுட்டா, அக்காவும் வந்து கேட்கும்போது அழுதுட்டாங்க. பட் நமக்கெல்லாம் அழுக வந்து வராது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் நாங்களே எதிர்பார்க்காம இன்றைக்கி சாஸ்திரம் கேட்டது தான். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது நான் இப்போ வந்து கேட்க வரல. பட் இவங்க எங்களுக்கு எங்களோட லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருந்த நடந்த லைஃபு இனி நடக்க போகிற லைஃப். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கை, நடந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, இனி நடக்க போகிற வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ தான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கிறேன். ஓகே, எல்லோரும் வெளிக்கூட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க கோட்ஸுக்கு போகிறதுக்கு. நாங்கள் கோட்ஸுக்கு போயிட்டு வரோம். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுற்றி நிற்கிற முடுப்பையும் கண்ணுரையும் விளக்கு. அதுக்கு என்ன செஞ்சால் தொலையும், அது எப்படி தீருமுண்டு வாய் திறந்து கேட்டால் சொல்லி தருவேன். கடவுள் புண்ணியத்தில் சாத்திரம் கேட்டு வேலை அது கெட்டது விளக்கு. சௌரத்தில் பற்றி சகோதரர் சொன்னதால அவங்களோட எதிர்காலம் மாறணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நாட்டுக்கெல்லாம் போகணும், அவங்களோட வாழ்க்கை உயர்ந்து நிற்கணும்னு உன் மனதில் கவலை. அவங்க கூட 10 ரூபா பிடிங்கிட்டீங்க நீ ஆசைப்படலை. நான் சொன்னதில் காசு கொடு பணம் கொடுன்னு ஓட மாட்டேன். சரிகிற உதவி நிலைச்சி நிற்கும். அவங்களோட புண்ணியத்தில் அவங்க ஒரு பக்கம் அழிஞ்சா ஒரு பக்கம் சாதிச்சு நிற்பாங்க. ஜாதி சொந்த பந்த உதவி குறவு. பட வேண்டியதெல்லாம் சிறு வயசுலேயே பட்டாச்சு. நல்லவங்களையும் கெட்டவங்களையும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. விளங்குதா? அடுத்த சொத்தை அவதரிச்சு திங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து வர ஆசை இல்லை. தாயை போல் உள்ளத்தை கண்ட தகப்பனை ஊக்கத்தை கண்ட. ஒரு சந்திரக்காரனை பற்றி கவலை இருக்குது, ஒரு சகோதரை பற்றி. அவனோட வாழ்க்கை நிலைச்சி நிற்கணும், அவனோட எதிர்காலம் மாறணும், அவன் கை நிறைய உழைக்கணும், செல்வாக்கான வாழ்க்கை நிற்கணும்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு நல்லது நடக்கும். கண்ணுரையும் புல்லு சூனியத்தையும் விளக்கு. எவ்வளோ? 300 ரூபா. அம்மாண்டா மக்களை பெற்றது, பணம் ஆசை இல்லை, மக்கள் ஆசை தான் நிற்கிது. போட்டி போட்டு வாங்கிருக்க பொறாம கையை வாங்குது இல்லை. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, வினோதமா கேட்டு பார்க்கலாம். சும்மா நினைச்சிக்க 3 பறவைய 3 பறவை நினைச்சுக்கிறது. காகத்தையும் கொக்கையும் விட்டுரு. காகத்தையும் கொக்கையும் விட்டுறது. உன் மனசுல உள்ள நினைச்சு போடு. நம்பாத சாத்திரம் தான் பலிக்கும், நம்பி பார்க்குற சாத்திரம் பலிக்காது. ஆக்சுவலாக எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது. பட் நான் பார்க்குறேன், அதுதான் சரி வரும். எதை விரும்பி கும்புறி அது பலிக்காது. கை நீட்டு. உன் கையிண்டா சொன்னால் கோபிக்கக்கூடாது. ஓட்ட கை தான் செலவாளி கை. கை ஓட்ட விரலோட்டன்னு சொல்லலை. இந்த கையில் 10 ரூபா இருந்தால் 4 பேருக்கு கொடுக்க வாங்க கொள்ள பஞ்சகம் இல்லை. அது முடிய வரைக்கும் தூக்கம் வராது. ஆனால் வரவு 1 செலவு 2 இந்த கையில். சின்ன வயசாக இருந்தாலும் போட்டி இருக்கு, ஆனால் பொறாம இல்லை. ஜாதி பேதம் கொலை பேதம்னு இந்த கையில் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டத்துக்குண்டா நீ பங்கு போடுவா, ஆனால் உண்ட கஷ்டம் கடவுள் பங்கு போட்டுக்குவார். சின்ன வயசாக இருந்தாலும் அடுத்தவங்களை அடுத்து வாழ்ந்தது கெடுத்து வாழ்ந்ததில்லை. தாயை போல் தர்மத்தை கற்றுக்கிட்ட, தகப்பனும் ஊக்கத்தை கற்றுக்கிட்ட. படிக்கணும், பேர் எடுக்கணும், செல்வாக்கா நிற்கணும் ஆசை இருந்துச்சு.
பாதிக்கு படித்த பாதி கைவிட்டுட்டேன். கூட்டாளி விஷயத்தில் 100க்கு 90 கூட்டாளி குறைச்சிக்கிட்டேன். கூட்டாளால் வந்த ஆபத்துங்களாம் கொஞ்சம் தப்பி விலகிருச்சு உனக்கு. நான் சொன்ன விளங்குதா? தங்க காப்பு மாடம் இரும்பு காப்புலாம் போடணும், பொய் காசு இழுத்து வைக்கணும், கெட்ட பேரெலாம் வரப்போனுச்செல்லாம் விலகிருச்சு பிள்ளைக்கு. இப்போ நீ பழைய தம்பியில் புது தம்பியை மாறிட்ட. 2 காரியம் நினச்சிருக்கிற. உறுதியான திட்டம், நன்மையான காரியம். ஒன்று நிம்மதியான வாழ்க்கையை பற்றி, 2வது இன்னொரு நிரந்தர தொழில ஒரு கடல் தாண்டி போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. முகச்சி எடுத்தா நீ போகிறத போது எனக்கு தெரியாது, ஆனால் முகச்சி எடுத்த கை கூடு. லட்சக்கணக்கு அழிச்சு லட்சக்கணக்கு பார்க்க ஆசை இருக்குது. 4 கால் 3 கால் வாகன பைத்தியம்லாம் இருக்குது, நிறைவேறும். ஆனால் எந்த இடத்துல வந்தாலும் குடும்பத்தை கைவிட மாட்டேன், கட்டி காத்துருவேன். விளங்குதா? கல்யாணண்டா வாழ்க்கை ரேகண்டா, ஆனால் அந்நிய வாழ்க்கை தான், தூரத்து சொந்தம் தான், ஆனால் ஜாடி கேட்ட மூடி போல் அமையும். காசா பணமா சொத்தா நான் சொல்ல மாட்டேன், சமத்தில் மனசில் ஒரு அத்திவரம் போட்டிருக்க நிலைச்சு நிற்கும். நீ பிடிச்சது புளியாங்கொப்ப நினைச்சு நிற்கும். பாதி பேர் சந்தோஷம், பாதி பேர் பொல்லாப்பு. ஒட்டு போடுறாங்க, நான் கிட்ட வர இயலாது. நீ நினச்சதை சாதிச்சிருவேன். விளங்குதா? செய்வினங்கள் சூனியங்கள் மந்திர அந்தரமெல்லாம் இல்லை. மனசுடைய போட்டியும் புறம்பாட்டமும், அடுத்தவங்கள்ட்ட வயிற்றெரிச்சலும், வாயில் சவிக்கிற சாபங்கள் தான் நிற்கிது உனக்கு. அதை விலைக்கு போடு. இந்த வருஷத்துல உனக்கு எல்லாம் கூடி வரும். கழிச்சவன் ஒதுக்குனவன் உன் காலடிக்கு வருவான். கஞ்சை குடித்தாலும் கையேந்தி போக மாட்டேன். ஏழையை வாழ்ந்தாலும் கொலையை வர மாட்டேன். 5 மடைக்கு ஒன்று நீட்டு. 5 மடைக்கு ஒரு விரலை நிட்டுருதா? நீ போட்ட ஏடு நல்லம். ஒரு பக்கம் கோயில் ஆலயம் தான் வந்திருக்கு, கோபுரம். இன்னொரு மதிப்பா நிற்ப. இந்த இடத்துல இருக்க மாட்டேன். இன்னும் போகாத பூமியில போய் உட்காரணும். புது புது பூமி வாசல் அமையணும். போகாத இடங்கள் போக, காணாத தேசங்கள் காங்க, புது மண்ணில் நிற்கணும். பலன் இருக்கு. நீ போட்ட கட்டடம் கை கூடும். கோயில் வந்த இடம் செல்வாக்கு நிற்கிது. பூ மலர்ந்த போல மனசில் வாழ்க்கையெல்லாம் சரி வரும். விளங்குதா? ஆனால் எதையும் நம்ப மாட்டேன். நாகம்மா வந்திருக்கிறா. விளங்குதா? நாகம்மா வந்த நேரம் அமைப்பு இருக்குது. விளங்குதா? பாம்பு வைரவர் வந்திருக்காரு. நீ வைரக்கார புள்ள, ஆனால் வாயில் வஞ்சகம், உள்ளத்தில் வஞ்சகம் இல்லை. உன் நல்ல மனசுக்கு கடவுள் துணை இருக்குது. ஆனால் படம் நல்லது கெட்டது, நன்மை தீமை, நல்லவங்களை கெட்டவங்களெல்லாம் ஒரு அளவுக்கு பட்டுட்ட. இதுக்கு மேல்பட்டு எதுக்கும் அகப்பட மாட்டேன். விளங்குதா? அடுத்தவங்க உதவியால முன்னுக்கு வர மாட்டேன். உன்னோட தைரியத்தினால, கடவுளோட கிருவத்தினால முன்னுக்கு வருவேன். விளங்குதா? வாய் சொல்லு வாய் செய்வனங்கிறது மேல்பட்ட கண்ணூர். அதை மட்டும் கொஞ்சம் விளக்கு. செய்வனை கூட கழிக்கலாம், ஆனால் கண்ணூரை கழி கஷ்டம். கண்ணூரை விலைக்கு போட்டால் இந்த வருஷத்துல எல்லாம் சரி வரும். எந்த வரல நீட்டின வரல, ஒரு புத்தர் குழந்த வரல, தைரியக்கார வரல. விளங்குதா? நீ நினச்சதை சாதிப்ப. ஆனால் பாடுபட்டு பலன் தேடக்கூடிய பலன் இருக்கு. வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க தைரியம் இருக்கு. எத்தனை சகோதரம் இருந்தாலும் எங்களை போல ஒன்றால உதவி இருக்கு. 100%க்கு ஒரு 70% ஓகே. பார்க்குறியா? நீ பார்க்குறீங்களா? பாருங்க 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 பாருங்க. நீ ஓகே, பாருங்க. அந்த கை அம்மா கையிண்டா இன்னைக்கும் சரியா பாடுபட்ட கைத்தான் பழங்குறவு. தங்கத்தை சம்பாரிச்ச தவிடு புடியா போயிருச்சு. மாணிக்கத்தை உழைச்சி மடி மேலே வச்சிங்க. வரவு 1 செலவு 2. பணத்தை மதித்த கை இல்லை, இது மனுஷரை மதித்த கை. இப்போ இருக்க புத்தி, இப்போ இருக்க யோசனை 4 முன்னே இல்லை. எல்லாரும் காசை தான் இழுத்து பிடிச்சாங்க, நீ மனசில் தான் இழுத்து பிடிச்ச. வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டம் துக்கம் துயரம் நன்மை தீமை நல்லது கெட்டதெல்லாம் ஒரு அளவுக்கு பட்டு தான் உட்காந்துருக்குறீங்க. முடிச்சவருண்டா தந்திரக்காரர். இன்றைக்கி நீ கைவிட்டாலும் அவர் ஒன்றை கைவிட மாட்டார். அவரோட பணத்தை பார்த்து நீ குந்தலை, ஒன்றை பணத்தை பார்த்து அவர் குந்தலை. அவரோட கஷ்டத்தை நீ பங்கு போட்ட, ஒன்றை கஷ்டம் அவர் பங்கு போட்டார். இவ்வளோ விளங்குதா? ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்க, அவருக்கு இப்போ இருக்க புத்தி முன்னெல்லாம் போயிடுச்சு. விளங்குதா? வாழ்க்கை ரேகை அவர் இந்த இடத்துல தூரத்தில் நிற்கிது. விளங்குதா? அவர் எந்த இடத்துல போய் நின்றாலும், எந்த நாட்டில் போய் நின்றாலும் இந்த 5ஆம் மாதங்கிட்ட நன்மை இருக்குது. விளங்குதா? அவர் திங்க அவர் கட்ட ஆசைப்படல. தான் பிள்ளைங்களுக்கு உயர்த்து நிற்கணும், அவங்களுக்கு ஒரு நன்மை தெரிவிக்கிறது ஆசை. விளங்குதா? நல்லது நடக்கும். ஓ மனதான் கவலை. விளங்குதா? பணம் ஆசையெல்லாம் போயிடுச்சு உனக்கு. உனக்கு மக்கள் ஆசை தான் நிற்கிது. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்னு தான். ஆனால் அவங்க ஒரு பக்கம் அழிஞ்சாலும் ஒரு பக்கம் சாதிப்பாங்க. சொந்த பந்த வீட்டுக்கு போகணும், ஒருவாரம் திண்டு பார்க்கணும் உனக்கு ஆசை இல்லை. 10 ரூபா கொடுக்கத்தான் ஆசை. போட்டி இருக்கான பொறாம கறிய வாழலை. கூட்டத்தில் பிறந்தீங்க, குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். இன்னைக்கு ஒரு 4 இடத்துல ஒதுங்கி உட்காந்துட்டேன். இருக்க வேண்டிய எல்லாம் வேற, இப்போ நிற்கிற எல்லாம் வேற. நான் சொல்கிறது விளங்குதா? மண்ணோட மண்ணா போன உயிர் ஒன்று பேய் இல்லை பிசாசு இல்லை. உனக்கு ஒரு தெய்வமாக தான் நிற்கிது.
பெற்றது சம்மந்தப்பட்டது விளங்குதா. மக்க பலண்டா 5க்கு இலக்கணம், 4க்கு ராசி, 3க்கு செல்வாக்கு. எத்தனை பெத்தாலும் ஒரு ஆணும் பொண்ணு தான் அவனை ஆதரிக்கும். அதில் விளங்குதா. ஆயிலுண்டா கம்புன்ற வயசு 93க்கு இருக்கு. பேண்டுக்கிட்டு நாண்டுக்கிட்டு பாயும் படுக்கையில் ஒரு விதி போகாது. போக வேண்டிய கோயிலுக்கெல்லாம் போகணும். ஒரு பேர பிள்ளைய கையால் ஒரு இப்படி சோறு திண்டு தான் உண்டு சீபம் போகும். தர்மத்தை சேர்த்து வச்சிருக்க, கருமத்தை சேர்த்து வைக்கல. எத்தனை சகோரம் இருந்தாலும் ஒன்று பார்க்கும். விளங்குதா. தள்ளி இருக்க உயிரை பற்றி யோசிக்கிற. அவருக்கு ஒரு மதிப்பாக காட்டணும், அவர் முகச்சு எடுக்கணும், எந்த வருத்தங்கள் இல்லாமல் முன்னுக்கு வரணும்னு. விளங்குதா. அவர் கையால் உனக்கு உதவி இருக்குது. நீ பெத்த குட்டிங்க தங்க குட்டிங்க, அவங்கனால உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. 5 மடைக்கு 1 நீட்டு. என்கிட்ட பேச எடுத்துடுவாங்க. அவ்வளோ 4ல் 1 நீட்டு. ஒரு விரலங்கட்டு அதில் நினச்சி போடு. கை நீட்டு. தடங்களாகி நீட்டின விரல் அம்மாள் விரல். சிவனை தான் நீட்டி இருக்கிற பாம்பு. இந்த தள்ளி இருக்க உசுரை பற்றி 10 வாரம் கவலை சரி வரும். இன்னொரு தந்திரக்காரனை பற்றியெல்லாம் கவலை இருக்குது. அவன் எதிர்காலம் மாறணும், அவன் நல்ல வாழ்க்கையில் உட்காரணும், அவன் கை நிறைய தேடணும், சரி வரும். நீ போட்ட ஏடு நல்லா அம்மாள் தான் வந்திருக்கிறா. அம்மனோட உதவி இருக்கு, சிவன் துணை இருக்கு, முருகன் துணை இருக்கு, பிள்ளையார் துணை இருக்கு. சிவனோட உதவியில நினைச்சது சாதிப்பேன். பட்ட கண்ணீருக்கும் பட்ட கவலைக்கும் பலன் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாகுற வரைக்கும் திங்கிறதுக்கோ கட்டுறதுக்கோ கையேந்தி போக மாட்டேன். கழிச்சு வச்சவங்க ஒதுக்குனவங்கள உன் காலடிக்கு வருவாங்க. காலுக்கு கைக்கு நடுமுழுக்கெல்லாம் வரத்துக்கு கூட கணக்கு எடுக்கிறது இல்லை. கண்ணூர் நோய், அதை மட்டும் விளக்குங்க. அக்கா இப்போ என்ன சொன்னால் அப்பாவை பற்றி சொன்னது வந்து இது வரல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், 100க்கு 100 சொல்கிற இடத்துல சரியாக வருமா? நான் சொன்னேனே, கை கூட தள்ளி நீ கூட ஒரு பக்கமாக போயிருச்சு, குறி ஒரு பக்கமாக நிற்கிதுண்டு. நான் சொன்னேனே. இவருதான் சொன்னேன். எதை நம்ம இவருக்கு நல்ல அமைப்பு நல்ல செல்வாக்கெல்லாம் நிற்கிது, கவலைப்பட தேவையில்ல. வாழ்க்கையை பற்றி சொன்னது நம்பிக்கை எனக்கு. வாழ்க்கை நான் சொன்னேன் தானே, தாயி தகப்பன் நினைக்கிற நடக்காது, தான் எதிர்பார்க்கற நடக்கும். காசு பணம் பார்த்து குந்த மாட்டேன். நீ பிடிப்ப ஒரு புளியா மரத்தை தான் விளங்குதா. பணம் காசை பார்த்து குந்த மாட்டேன். நல்ல குணத்தை தான் நீ எதிர்பார்க்கிற. ஜாடிக்கேத்த முடி போல அமையும் விளங்குதா. இன்னும் கை நிறைய உழைக்கணும், சொந்த கால போகணும்னு ஆசைப்படுற விளங்குதா. ஒரு நிரந்தர தொழிலை பற்றி ஒரு எல்லாம் கடந்து போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. நீ முகச்செடு. எனக்கு காசு பணத்து வேலை இப்போ இல்லை. ஒரு காலத்தில் வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. இனி சம்பாதிக்கணும், பெரிய அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையை விட்டு போச்சு. வயசு போச்சு அப்படிதான். எல்லாம் கட்டுறணும் தாச்சு, உதவி செய்யணும் போய்தான் எல்லாத்துலயும் மாட்டு எல்லாம் கட்டுறணும் தாச்சு. இனி சந்தோஷத்தை நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷத்தை மட்டும் தேடி ஓடுது வாழ்க்கை. வரணும், ஒரு பக்கம் அழியும், ஒரு பக்கம் சாதிக்கணும். அழிஞ்ச காலம் அழிஞ்சுக்கிட்டே இருக்காது. ஒரு நேரம் வெளில வரும், அழிஞ்சுக்கிட்டு போகும், மரம் குடியேறும். அந்த மாதிரி தான் பட்டு மடிஞ்சிட்ட. இப்போ பழைய தம்பியா மாறல, புது தம்பியா மாறிட்ட. இதுக்கு மேல்பட்டு எடுக்கிறதுதான் சரி வரும். ஒரு பையனை ஆணி குத்திருச்சுன்னு மறு பையனை கொல்லி குத்தாம மன நிம்மதியை மட்டும் தேடி ஓடுறேன். பணம் எல்லாம் தேவையில்லை. நீ பணத்திலயும் எல்லாத்திலையும் ஒருத்தரும் இல்ல. ஆனா ஊர் வழக்க தீப்பாரு, இவர் வழக்க தீக்காலு இல்ல. ஜாதி பேதம் பழமா பாக்கல. இவரு பங்கு போட்டா 2 பேரும் கைச கடவுள் பங்கு போட்டுக்கிட்டாரு. ஆனா இதுக்கு மேல்பட்டு பிள்ளைக்கு வாக்கியம் படிக்கும், நல்லது நடக்குது. ஆனா அவசரம் மட்டும் சரியில்லை. சொல்வாரு பேச்சும் கூட்டாளியும் சரியில்லை. பத்தி தான் எனக்கு கவலை. நீங்க சொன்னீங்க ஒரு சீவனை பத்தி கவலை, இவனை பத்தி தான் கவலை, ஒரு இது எனக்கு இல்லை. கண் கலங்கி பாத்துக்கிப்பான். பேர் ஒரு பாசம் இருக்கணும். புருஷனை பத்துக்கலாம், பிள்ளைய எடுத்துக்கலாம். சகோரம் கொடுத்துருச்சு. கண்ணூரை மட்டும் கொஞ்சம் விளக்கு. இப்பதான் டீ குடிச்சிட்டு வரணும் சந்தியில. பரோட்டா சாப்பிட்டுட்டு சரி சரி போயிட்டு வரோம். சிஸ்டர், அக்காஜி எங்க நிக்கா? என்ன சொன்னாங்க? சாப்பிட்றியா? சரி சாப்பிடு. கோச்சுக்கு போகிறோம். எப்படி சொன்னால் காலையிலே வந்து எதிர்பார்க்கல. கோச்சுக்கு போகிற நாள் இன்றைய நாள்லேயே வந்து இப்படி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கூட தெரியாது. நான் வீடியோ கேட்சப் பண்ணது வீட்லேயும் கூட யாருக்கும் தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்து வந்தெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராங்க்கு வந்து எப்படி கேமரா செட் பண்ணுவோம் அந்த ஆங்கிளில் நான் செட் பண்ணியிருந்தேன். யாருக்குமே தெரியாது வீட்டோடது. என்ன சொன்னால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க இது வீடியோ கவர் பண்ணுறதெல்லாம் வந்து. ஸோ அப்படி ஒன்று. பட் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே ஆகணும். வாழ்க்கையை பற்றிலாம் சொல்கிறாங்க. அது போய்
நினைச்ச வாழ்க்கை நடக்குமா? நான் தான் இப்போ வாழ்க்கை பற்றியே நினைக்கல, ஒரு எப்படி நினைச்ச வாழ்க்கை நடக்கும்? வாழ்க்கைன்னு சொன்னா நீ தேடுற வாழ்க்கை இல்லை, உன்னோட மனசுல இருக்கும் ஒரு கவலை ஒன்று இது ஒன்று, அந்த வாழ்க்கை நினைச்சு தான் நீ ஓடுறியா? எனக்கு இனி பணம் பண்ணுறது இல்லாம போயிட்டுது. நம்பிக்கை இல்லை சரியா? எனக்கு காலையில போய் போக்குள்ள எனக்கு ஒரு இது மாதிரி கேட்போம் மனத்திற்கு ஒரு சரியான மனக்கவலோட நான் இருந்தேன். ஆனா எனக்கு சொன்ன முழுது உண்மை என்னன்னு சொன்ன சௌரத்தை பற்றி. ஆனா எனக்கு எந்த விஷயம் தெரியுமா, 2 பிள்ளை யோசனை பத்தி எந்த கவலையும் இல்லையா? கடை ஒண்ணு கடை குட்டி விட சரியான இதா உன்னை பத்தி என்ன சின்ன யோசனையா கணிதமா எல்லாரும் ஓடி உதவி செய்வியா நீங்க நானும் தானா? நம்மளை பத்தி ஒண்ணு சொன்னே சரி ஓட்ட கைன்றது, அதாவது இப்படி வந்து எனக்கு இப்படியே போயிடும். மாசம் கையில சம்பளம் வந்தா கீழே போயிடும், கையில தங்காது, கையில இருக்காது. அது எப்போ ஸோ தான் எல்லா இடத்தையும் வந்து 100க்கு 100% சொன்னால் அவங்களே கடவுள் ஆயிடுவாங்க. ஸோ வந்து அதனால தான் நிறைய இடங்கள் வந்து ஒன்றும் இல்லையா நம்ம படவுக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லையே வைக்கிறதுக்கு. கண்ணூர் இல்லையே நம்ம என்ன நிலைமைக்கு வச்சிருப்பாங்க ஜன கண்ணூர் தான் மனுஷன் கண்ணூர் தானா இவ்வளவு நம்ம இன்னொரு இப்போ இந்த மண்டலத்தில் வந்து இருக்க வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதாவது நம்மளை தாண்டி பிரபஞ்சத்தில் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இப்படி இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே அதாவது நம்மளை வந்து ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி அது தெரியல. நம்ம இப்போ கஷ்டப்படுறோமா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி. இந்த வாழ்க்கையில் இந்த டைமில் நம்ம தோண்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அது நம்மளை ஆட்டுவையில் நம்ம அப்படி அடங்கிட்டோம்னா அதோட வந்து அடுத்துற முடியாது. அதுலேருந்து அடிச்சொலிம்பி மேலே வர அதான் தேவை. அதுலேருந்து அடிச்சொலிம்பி வாரத்தில் நான் வந்து பணம் பதவியெல்லாம் இப்போ தேடி ஓடலை, மன நிம்மதி சந்தோஷத்தை மட்டும் தான் தேடி ஓடுறேன். எல்லா வீடியோலையும் சிரிப்பே பேசுவேன்னு சொல்லி பார்ப்பீங்க, ஆனால் அந்த சந்தோஷம் வேறு, நான் தேடுற சந்தோஷம்ன்றது வேறு. அதாவது மனசும் சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரி சில இடங்களில் போய் நம்ம தியானங்கள் அப்படி இப்படி இருக்கும் போது அப்போ தோணும் உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி. அப்படி இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை, அது உண்மை. குடியில் இருந்த வாழ்க்கை சந்தோஷம் நான் தம்பியாக்கள் தாங்க கூட எல்லாம் கட்டுனேன். அப்ப அப்படி கஷ்டப்பட்டு வந்து யாரும் வெளிநாடுகளுக்கு உதவி செய்யல. எங்களோட பழகுருவி தான் எங்களுக்கு கை கொடுத்தாரு. ரத்தாவளியில போய் அவருவே தம்பியாக்கள் வெளியிருந்து எடுத்து எல்லாரும் படிச்சவங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சது. எங்களோட பழகுருவியா மற்ற சனங்கள் இல்லை. ஆனா சனங்களே இவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இது. ஆனா இருக்க மண்டை கண்டை சாப்பிடுறது அப்பயும் தான் இப்பயும் தான் அப்பா எல்லா காலத்துலயும் தான். நாங்க அடுத்த போய் கையேந்தல எங்கட அம்மா இடியப்பா வச்சு வந்து அந்த காசை கொண்டு தான் நாங்க சமைச்சு சாப்பிடும். யார்கிட்டையும் சாப்பிட போக மாட்டேங்க. அடுத்த விட்டு எங்க தம்பி மாதிரி சாப்பிட அனுப்ப மாட்டேன், ஒரு நன்மை தம்பி அனுப்ப மாட்டேன். கோயிலுக்கு பொங்கல் வாங்க கூட அனுப்ப மாட்டேன், போனாலும் அவங்களுக்கு அடி. அப்படித்தான் நான் வாழ்ந்தேன். அதே மாதிரி தான் இப்பயும் பிடிக்கேன். அவ சொன்னா பார்த்தேன் யார்ட்டையும் கையேந்து விரும்ப மாட்டேன்னா வெளியே மாட்டேன்னா சாப்பிட போக மாட்டேன். உப்போ இதோ சுண்டலோ ஊற்றிட்டு நம்மகிட்ட விட்ட சாப்பிட்றது மட்டும்தான், அடுத்தவங்கள போக மாட்டேன். அது எப்போவும் தான் அந்த நிலைமை வந்தால் நான் இருக்க மாட்டேன். அம்மா அழுகிட்டாவே மாளுது. அம்மாவுக்கு வாழ்க்கையை பற்றி ஒன்று சொன்னாங்க வந்து. அப்போ அது எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கைலாம் போயிட்டுது. டடாவை பற்றி, அதாவது அப்பாவை பற்றி. அப்பான்ற வார்த்தையை வந்து நான்லாம் சொல்லவே மாட்டேன். 3 வயசுலேருந்து அப்பா விட்டுட்டு போனாரோ அப்போலேருந்து வாயில் அப்பான்றது வார்த்தை வந்து வராது. அம்மா அப்பாவை மட்டும் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பனாங்க. அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிட்டு. அம்மா அப்பாவை வந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா அப்பாவை நானும் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மாவும் அப்பாவும் வந்து எங்களை பார்த்து கொண்டது வந்து ஆனால் அம்மா தான். சின்ன வயசுலேயே நாங்கள் எப்படி வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத சில ஆசைகள்லாம் வந்து எங்களுக்கு நிறைவேற விட்டாலும் 3 வேளை வந்து சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு பார்த்தது எல்லாமே வந்து அக்கா வீட்டில் இருந்து பார்த்துக்கொள்வாங்க. அம்மா தான் வந்து வெளியில் ரோடாக போய் இட்லி இடியப்பம் வச்சு பார்த்துக்கொள்ளணும். ஸோ அடுப்பங்கரையிலேருந்து கையை வந்து அடுப்புக்கறியாகி இன்னைக்கு வந்து அவங்க இந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எங்களுக்காக வேண்டி அந்த காலத்தில் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அதான் இப்போது நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் சிரித்து சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த சிரிப்பு சந்தோஷம்ன்றது வேறு, நான் தேடுற சந்தோஷம்ன்றது வேறு. சந்தோஷம்ன்றது என்னன்னு சொன்னாலும் வந்து மனசும் சேர்ந்து சந்தோஷப்படணும். எப்படி சொல்கிற நிம்மதி வேற சந்தோஷம் வேற, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுதான், அதை தான் தேடி ஓடுறேன். நிம்மதி உண்மையில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்மா வந்து பணத்தில் பதவியில் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பெரிய பொருட்களில் தான் நிம்மதி சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி. அதில் இல்லைம்மா, அது எதுவுமே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் இருக்குது. அது இங்கே நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம குடில் வாழ்க்கை, அக்கா சொன்ன மாதிரி குடில் வாழ்க்கையில் வாழ்ந்த சந்தோஷம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து இல்லை. அதுதான் உண்மை. இங்கே பாருங்க, எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து அதில் சொல்லப்படுற ஒரு சில விஷயங்களை வந்து கேட்கும்போது எல்லா பேருக்குமே வந்து கண்ணு கலங்கும். அப்படி தான் வந்து அம்மாவுக்கு அக்காக்கள் வந்து கண் கலங்கிச்சு. எனக்கு வந்து கண் கலங்கல, எனக்கு ஈஸியாக வந்து கண் கலங்காது. அப்படி ஸோ அவங்க பறவையை நினச்சிக்கிட்ட சொன்னாங்க. நான் நினச்ச பறவையை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று ஃபீனிக்ஸு, இன்னொன்று சேவல், அடுத்தது வந்து மயில். இந்த 3 பறவையும் நான் நினச்சி கொண்டேன்.
ஓகே, ஸோ இவ்வளவுதான். அது வந்து நான் இப்போ அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு இப்போ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இப்போ கூட வந்து தெரியாது அவங்கள நான் வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட ஃபேஸ் வந்து அப்படின்னு தெரிஞ்சிருக்காது, அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து சாஸ்திரத்துலலாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நீங்களும் சாஸ்திரம் கேட்டிருந்தா உங்களுக்கு அவங்க கரெக்டாக சொன்னாங்களா, 100க்கு எத்தனை % வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கும் நம்பிக்கை இல்லை இதிலலாம், பட் இருந்தாலும் நான் அதை கேட்டேன். ஆனால் எப்படி தம்பி இப்போ வந்து கோயிலுக்குள்ளலாம் ஏறி இறங்குற நம்பிக்கைலாம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. பட் இந்த சாஸ்திரங்களில் கூட வந்து இப்போ எனக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அங்கே போனால் கோயில் குளங்களில் முக்கியமாக வந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பல பகுதிகளுக்கு வந்து போனால் வந்து அங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து வரேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கோர்ஸுக்கு போகிறோம். தினமும் தான் நடக்குது, போகிறோம் வாரம் தீர்ப்புன்னு சொல்லி போன வருஷம் 4ஆம் மாதத்துலேருந்து தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகி வந்து தீர்ப்புன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. தீர்ப்பை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலே என்னோட பாஸ்போர்ட்டும் வந்து உள்ளே இருக்குது. பாஸ்போர்ட் எடுத்தால் தான் வந்து நான் இந்தியாவுக்கு கூட போய் வரலாம். பார்க்கலாம், என்னதான் கோயில்களும் ஏறி இறங்கினாலும் வந்து இது மட்டும் நடக்க மாட்டேங்குது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.